நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்முடைய விழாக்கள் அனைத்திலும் நான் கலந்திருக்கிறேன் பிரபு. என் புதல்வியின் ஜனன மகிழ்ச்சியில் தமக்கு இதை பரிசளிக்கிறேன். உலகங்களிலும் மகாதேவருக்கு இணையான பங்களிப்பு எனக்கும் உள்ளது. தேவேந்திரா, ரிஷிகள் துர்வாசனான நான் சாபம் அளிக்கிறேன். உலகங்களும் செல்வ வளம் இழந்து லட்சுமி கடாட்சத்தை இழக்க கடவுதே. அமிர்தத்தை பார்க்கடலிலிருந்து மீட்பது தனித்து தேவர்களாலோ அசுரர்களாலோ இயலாது. அதன் பூர்த்திக்காக அவர்கள் இணைந்து ஒன்றுபட்டுத்தான் இயங்க வேண்டும். அவ்வாறு நிகழ்ந்தால் மட்டுமே பார்க்கடலை கடைவது சாத்தியமாகும். பார்வதி, நீ இத்தனை பதட்டம் கொள்ள அவசியமில்லை. எவ்வாறு பதட்டத்தை தவிர்ப்பது சுவாமி? நிகழ்பவைகள் யாவும் பயணிக்கும் இலக்கை அறிந்தும் அமைதி காக்கவா? விளைவை அறிந்திருந்தும் விசனம் ஏற்படாதா? நீ முற்றும் உணர்ந்தவள் பார்வதி. இச்சமயம் நீ உனது உள்ளத்தை சாந்தப்படுத்த முயல்வதே அவசியமானது. ஏனெனில் நிகழ்பவை யாதாயினும் அவைகளின் உத்தேசம் மட்டும் ஒன்றே, சிருஷ்டியின் நன்மை. அந்நோக்கம் பூர்த்தியடைய வேண்டுமெனில் அண்டசராச்சரங்களிலும் மீண்டும் அமைதி தடைக்க வேண்டும். அதற்கு தேவாசுரர்களுக்கு இடையே சமாதானம் ஏற்படுவது அவசியம். எனினும் தேவாசுரர்களுக்கு இடையே துவேஷம் உருவாக காரணம் என்ன? பிரம்மதேவரிடமிருந்து ரிஷி காஷ்யபர் தோன்றினார். ரிஷி காஷ்யபரின் மனைவியான தேவி திதி அசுரர்களை ஜன்மித்தார்கள். அவரது மற்றொரு மனைவி அதிதி தேவர்களை ஜன்மித்தார்கள். இருதரப்பினரும் வாழ தனி லோகங்களும் உருவாகின. வாழும் முறைகளும் தோன்றின. எனினும் சந்துஷ்டி பிறக்கவில்லை. அனைத்தும் இருந்தும் குறை இருந்ததா? ஆம் பார்வதி, ஏனெனில் மனதில் பேராசை குடிகொண்டது. மறுதரப்புக்குரியவைகளையும் வசப்படுத்த எண்ணினார்கள். அதனை அடைய எவரும் தீங்கிழைக்கவும் தயங்கவில்லை, வஞ்சம் இழைக்கவும் தயங்கவில்லை. பேராசையின் பூர்த்தியே உயர்வுக்கான ஒரே மார்க்கம் என்று தீர்மானித்தார்கள். அவர்கள் வாழ போதுமான வளம் அவர்களிடத்தில் இருந்தும் பேராசை மற்றும் தன்னலத்தை நிறைவேற்றிக் கொள்ள உலகமும் போதவில்லை. அதுவே அவர்களிடையே யுத்தத்திற்கு வழிவகுத்தது. எங்கு யுத்தம் வாழ்வோடு பிணைகின்றதோ மற்றும் வெற்றி தோல்வி வாழ்வின் இலக்காகிறது, அங்கு எவ்வாறு அமைதி ஸ்தாபிக்கப்பட இயலும்? அமிர்தத்தை மீண்டும் கைப்பற்றுவதற்கு இருவரும் தம்மிடையே உள்ள சத்ருத்வத்தை மறக்க வேண்டும். அவ்வாறு நிகழுமேயானால் மீண்டும் அண்ட சராச்சரங்களிலும் அமைதி திரும்பும். விளக்கம் கிடைத்தது சுவாமி. எனினும் தவிக்கும் உள்ளத்தை எவ்வாறு சாந்தப்படுத்துவது? தாம் எனக்கு ஒரு வாக்களித்திருந்தீர்கள் பலி. அளித்த வாக்கினை நான் நிறைவேற்றினேன் மகாராஜா. சொர்க்கலோகத்தின் மீது தாக்குதல் தொடுப்பதாக வாக்களித்திருந்தேன். அதில் வெற்றி கண்டு திரும்பியுள்ளேன். எனினும் யுத்தத்தின் விளைவுகளை நாம் நிர்ணயிப்பது எவ்வாறு சாத்தியம்? அதுவும் சாத்தியமெனில் இன்று இத்தகையதொரு சங்கடத்திற்கு நான் காரணமாயிருந்திருக்க மாட்டேன்.
எடுத்து வந்த அமிர்தம் முழுவதும் கடலோடு கலந்தது. அது நிரந்தர இழப்பல்ல பலி. எந்த ஒரு காரியத்திற்கும் காரணம் இருப்பது இயற்கை. என்னை பொறுத்த மட்டில் நிகழ்ந்த சம்பவம் அசுரர்களுக்கு நன்மையே விளைவிக்கும். அமிர்தத்தை இழந்ததால் தேவர்கள் ஆற்றல் இழந்தார்கள், திறனற்றவர்கள் ஆனார்கள். ஆகையால் இதுவே அவர்களை அழிக்க உகந்ததொரு சந்தர்ப்பமாகும். மகாராஜா, நான் எவ்வித அதர்ம செயலிலும் ஈடுபட மாட்டேன் என முன்பே அறிவித்திருந்தேன். அதர்மமா? இது எவ்வாறு அதர்மமாகும்? ஆற்றல் இழந்த, நிர்கதியான, யுத்தத்தில் ஈடுபடுவதற்கான திறனையும் இழந்தவர்களை தாக்கி அழிக்க முற்படுவது யுத்தமாகாது. அது அட்டூழியத்தின் மறுபெயர். அது வீரர்கள் செயலன்று, கோழைகளின் சூழ்ச்சி. ஓர் வேந்தனானவன் அட்டூழியங்கள் இழைப்பதும் கோழைத்தனம் கொள்வதும் அவனுக்கு அழகல்ல. நிகழ்ந்தவை அனைத்தும் கடந்த காலம். அதை குறித்து ஆலோசிப்பதால் பலன் ஏதும் கிட்டாது. எனினும் தீர்க்க வேண்டிய சங்கடங்கள் யாதோ அதற்கான தீர்வு காண்பதே உச்சிதமானது. தேவர்கள் அமிர்தத்தை இழந்தார்கள். அதற்கு இணையாக ரிஷிகள் துர்வாசரின் சாபத்தினால் நமது சஞ்சீவினி மந்திரமும் பலனற்றதானது. மேலும் காலத்தை வீணடிக்காமல் இனி நாம் நிகழ்த்த வேண்டியவைகளில் கவனத்தை பதிப்பது அவசியம். தங்களது வார்த்தைகளை நான் ஆமோதிக்கிறேன் ஆச்சாரியரே. இனி நமது வருங்கால மார்க்கம் குறித்த சிந்தனையே நமக்கு இப்போது சிறந்தது. இருப்பினும் அதற்கு முன்பாக அசுர குலத்தின் இலக்கு யாதென்பதை நாம் நிர்ணயிப்பதும் அவசியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யுத்தம் தேவாசுரர்களுக்கு இடையில் தானே. அவர்கள் தன்னலத்திற்கான யுத்தம், அவர்களது பேராசைக்கான போராட்டம். அவர்களுக்காக சிருஷ்டியை தியாகம் செய்ய நேரிடுவது எதனால் சுவாமி? ஏழைய ஜீவராசிகள் அனைத்தும் அவர்களுக்காக அவதிப்படுவது ஏன்? அவர்கள் சோதனையில் மற்றவர்கள் வேதனைக்குள்ளாக காரணம் என்ன? தேவேந்திரனுக்கு துணை நிற்கவே கார்த்திகேயன் தாரகாசுரனோடு யுத்தம் புரிந்தான். இந்திரனுக்கு சொர்க்காதிபத்தியத்தை மீட்டளித்தான். எனினும் தேவேந்திரன் கார்த்திகேயனுக்கு இழைத்த அவமதிப்புகளை நாம் நினைவு மறக்க இயலுமா? தேவேந்திரன் வார்த்தைகளே கார்த்திகேயன் உள்ளத்தில் பேதங்களை விளைவித்ததை மறக்க இயலுமா? நமது புதல்வனை நிரந்தரமாக நாம் இழக்கவிருந்தோமே சுவாமி. அத்துடன் அசுரர்கள் என்றும் தமக்கும் எமக்கும் கார்த்திகேயனுக்கும் அசோக சுந்தரிக்கும் ஒரு விளைவிக்கவே அநேக பிரயத்தனங்கள் செய்துள்ளனர். எனினும் நிகழ்ந்த யாவையும் மன்னித்தும் மறந்தும் மீண்டும் அவர்களுக்காக தியாகம் செய்ய முற்படுகிறீர்களா? இல்லை சுவாமி, அதனை நான் அனுமதிக்க இயலாது. பெண் உள்ளம் எனது துன்பத்தால் தவிக்கிறது. ஆதிசக்தியின் அம்சமான காரணத்தினால் நான் எனது உணர்ச்சிகளை இழந்தாக வேண்டுமா? ஆதிசக்தியின் கடமையை நிறைவேற்ற தாயாக நான் தியாகம் செய்தானது. எனினும் இந்த முறை மனைவியாக என்னிடமிருந்து தாம் எத்தகைய தியாகத்தை எதிர்நோக்குகிறீர்களோ அதற்கு ஒருபோதும் நான் உட்பட இயலாது. எத்தகைய விளைவு ஏற்படும் என எனது உள்ளம் என்னை எச்சரிக்கின்றதோ அத்தகைய விளைவை நான் ஏற்க இயலாது. ஏற்ற பணியின் உத்தேசம் எத்தனை மகத்துவமானதாயினும் சரி. ஆம் சுவாமி, தாம் சகிக்கவிருக்கும் கடும் துன்பம் என்றென்றும் எனது ஒப்புதலை பெற தகுதியற்றது. நாராயண நாராயண, எத்தகு அவல நிலையில் ஆழ்ந்தீர்கள் தேவேந்திரா. மகாதேவா, சேனாதிபதி கார்த்திகேயா என கதறுகிறீர்கள். இத்தகு சங்கடமான ஒரு சூழ்நிலையிலும் என்னை பரிகசிக்க தோன்றுகிறதா முனிவரே? எனக்கு அதுவேனும் தோன்றுகிறதே தேவேந்திரா. எனினும் தமக்கு எதுவும் தோன்றவில்லை என்றல்லவோ உணர்கிறேன். ரிஷிகள் துர்வாசர் அளித்த சாபத்தின் தாக்கம் தம் மீது
சற்று அதிகமாகவே படிந்திருக்கிறது போலும். தேவர்களுக்கு அரசன், எனினும் அரியாசனம் இல்லை. ஆபரணங்களையும் இழந்தீர்கள். அந்த ஆபரணங்கள் மீண்டும் கிடைத்தாலும் பலன் என்ன? அதைக் காட்டிலும் மகத்துவம் பொருந்தியது அமிர்தம். அதையும் இழந்தீர்கள். அது சென்றது. இனி தம்மிடம் மிஞ்சியது எதுவும் இல்லை தேவேந்திரா. நாராயணன் நாராயணன். மன்னியுங்கள் தேவேந்திரா, மன்னியுங்கள். தமது விலை மதிப்பில்லாத வஸ்து மிஞ்சியுள்ளதே, அதைத்தாம் இன்னும் இழக்கவில்லை. அந்த செல்வத்தை துர்வாசரின் சாபமும் தம்மிடமிருந்து பிரிக்க இயலவில்லை. அசுரன் பலியாலும் அதை அபகரிக்க இயலவில்லை. அத்தகு செல்வம் யாது தேவரிஷி? விரைந்து அது யாது என்று எனக்கு கூறுங்கள். தமது அகங்காரம் அது உள்ளதே. தேவேந்திரன் ஆணவத்தை போல் சிருஷ்டியில் ஏதுமில்லை என இன்று நிரூபணம் அளித்திருக்கிறீர்கள். பிராணனை இழந்தாலும் அகங்காரத்தை இழக்கலாமா? தேவரிஷியே, இனி தாமே உபாயம் ஒன்று உரைக்க வேண்டும். தேவகுரு பிரகஸ்பதி, இத்தகு சங்கடத்திற்கு என்னிடம் உபாயம் ஏது? இனி உபாயம் கூறக்கூடியவர் மகாதேவர் மாத்திரமே. தேவேந்திரா, ஆனந்தம், பேரானந்தம். கைலாயம் இன்று பெறற்கரிய பேறு பெறும். எத்தகைய பெரும் பாக்கியம் இது! உடன் சென்று நான் மகாதேவருக்கு தகவல் தெரிவிக்கிறேன். நம்மை வரவேற்பதற்கு அவர் ஆயத்தமாகட்டும். இன்று தேவேந்திரன் தரிசிக்க வருவதாக கூறிவிடுகிறேன். செல்வம் தேவகுரு. தேவேந்திரா, கவனம் தேவை. தம்மால் மாபெரும் அனர்த்தங்கள் நிகழ்ந்துவிட்டது. இனியும் கைலாயம் சென்று ஆணவம் கொண்ட தம் செயல்களால் நடந்ததைப் போன்ற அனர்த்தங்களை மீண்டும் நிகழ்த்தி விடாதீர்கள். நாராயணன் நாராயண. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சேனாதிபதி முருகனாரே, சற்று முன் நமக்கு கிடைத்த தகவலின்படி அசுரன் பலி சொர்க்கம் மீது தாக்குதல் தொடுத்து அமிர்த கலசத்தை பறித்தானா? தேவகணங்களின் யுத்தத்தில் இறுதியில் அமிர்தமும் கரைந்தது. தாம் இந்த நிகழ்வை முன்பே அறிவீர்களா? இருப்பினும் இத்தகு சங்கடத்தில் உதவ தாம் அங்கு செல்ல வேண்டாமா? தேவகணங்களுக்கு தமது உதவி தேவை. இல்லை, தந்தை எனக்கு தெற்கு பிராந்திய பொறுப்பை அளித்திருக்கிறார். இந்த பொறுப்பை நிறைவேற்றாமல் இவ்விடத்திலிருந்து அகல இயலாது. சொர்க்கத்தில் எனது தேவை அவருக்கு இருந்தால் அவரது உத்தரவு என்னை தேடி வரும். இந்த சிருஷ்டிக்கு ஈசனின் சேவை தேவை, அவருக்கு அவசியங்கள் இல்லை. இந்த சங்கடத்திலிருந்து மீள்வதற்கு உபாயமும் அவர் வசமே உள்ளது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உபாயம் என்னிடத்தில் ஏது? உபாயம் தங்களிடமே உள்ளது. மன்னிக்க வேண்டும் பிரபு, இதன் பொருள் விளங்கவில்லை.
தெய்வீக ஆற்றல்கள் அமிர்த கலசத்துடன் பார்க்கடலோடு இரண்டர கலந்தது. அதனை மீண்டும் பெறும் எண்ணம் இருந்தால் பார்க்கடலை கடைவது அவசியமானது. எனினும் ஆற்றல் இழந்ததினால் அப்பணியை தேவர்களும் தனித்து செய்யலாகாதது, அசுரர்களாலும் இயலாதது. அப்பணியானது சாத்தியமாக வேண்டுமெனில் தேவாசுரர்கள் பரஸ்பரம் உடன்பட வேண்டும். அது எவ்வாறு சாத்தியமாகும் மகாதேவா? அவர்கள் எங்கள் சத்துருக்கள். அவர்கள் சிந்திக்கும் விதம், அவர்கள் உத்தேசங்கள் என்றும் எங்களிடமிருந்து மாறுபட்டவை. அத்துடன் நாங்கள் தெய்வீக சக்திகள், அவர்கள் தீய சக்திகள். நாங்கள் உதித்ததிலிருந்தே உயர்ந்தவர்கள், அவர்கள் நீசர்கள். இல்லை மகாதேவா, இல்லை. அவர்களிடத்தில் நாங்கள் உதவி வேண்ட இயலாது. தேவாரசன் இந்திரனே, உதவி வேண்டுவதிலும் உதவிக்கரம் நீட்டுவதிலும் வேறுபாடு உள்ளது. தம் வசம் இது இன்றி வேறு மார்க்கங்கள் இல்லை. தேவேந்திரன் நம்மை காண வேண்டி இங்கு வருகை தந்திருக்கிறாரா? பின் தாமதம் எதற்கு? உரிய மரியாதைகளோடு அவரை அழைத்து வாருங்கள். உத்தரவு மகாராஜா. திட்டம் வரவேற்பிற்குரியதே. ஒருமுறை தேவேந்திரன் நமது பிடியில் சிக்கிவிட்டால் பின் அவனை சுற்றி வளைத்து பிராணனை பறிக்கலாம், அழிந்து போவான். இச்சமயம் தேவேந்திரன் இந்த மகாபலியை நாடி வந்திருக்கும் ஓர் விருந்தினராவார். அவரை கௌரவிப்பதும் பாதுகாப்பதுமே எமது கடமைகள். அவருக்கு ஊறு விளைவிக்கும் எண்ணத்தினை தாங்கள் கைவிடுங்கள் மகாராஜா. பலி, நீயும் தேவகணங்களின் சூழ்ச்சி நிறைந்த தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தால் இவ்விதம் கூறமாட்டாய். எனினும் கவனம் இருக்கட்டும். அந்த தேவேந்திரன் உன்னையும் சூழ்ச்சிக்கு இரையாக்கவே வந்துள்ளான். அதில் ஐயமில்லை. மகாதேவர் அனுப்பியிருப்பார் அவனை. உண்மையை அறியாமல் முடிவெடுப்பது இந்த மகாபலியின் சுபாவத்தில் இல்லை. எவர் உள்ளத்தில் இருப்பது எது என்பதை உரியவரோடு உரிய விதத்தில் உரையாடிய பின்னரே உறுதி செய்து கொள்வது உசிதமானது. வரவேண்டும் வரவேண்டும் தேவேந்திரா, வாருங்கள், அமருங்கள். அளவு கடந்தும் கௌரவிக்க வேண்டாம் பலி. என்னால் சகிக்க இயலாது. எந்த அசுரர்கள் சொர்க்கலோகத்தின் மீது தாக்குதல் தொடுத்தார்களோ, களவாடிச் சென்றார்களோ, அவர்களது யதார்த்த சொரூபம் என் புரிதலுக்கு அப்பாற்பட்டதல்ல. தாங்கள் இச்சமயம் இங்கு அவசிய ஆலோசனையின் பொருட்டே வருகை தந்திருப்பதாக எண்ணியிருந்தேன். அசுர குலத்திற்கு இதனினும் பெரிய துர்பாகியம் எதுவாக இருக்க இயலும்? அசுரர்களின் ஓர் அரசனான ராஜா பலி தனக்கு வசமான அமிர்த கலசத்தை தவறவிட்டதை காட்டிலும் துரதிர்ஷ்டம் வேறேது? அதுவும் நன்றே. அமிர்தமானது அசுர குலத்திற்கு வழங்கப்படாதிருப்பதற்கான காரணத்தை உறுதி செய்தீர்கள். ஏனெனில் அசுரர்கள் அமிர்தத்தின் மதிப்பை அறியாதவர்கள். அவ்வாறு அறிந்திருந்தால் இவ்விதம் நடக்க அனுமதித்திருப்பீர்களா?
இருப்பினும் இனி என்ன செய்வது? அசுரர்கள் சுபாவமே மூடத்தனம். தாயே, கவலையில் ஆழ்ந்துள்ளீர்களா? தமது கவலையின் காரணத்தை நான் அறிவேன். எனினும் விரைவிலேயே அனைத்தும் சரியாகிவிடும். தொலைந்த தமது மற்றும் எனது ஆபரணங்கள் திரும்ப கிடைக்கும். அத்துடன் சூழ்ந்த இந்த இருளும் விலகிவிடும். தாயே, தந்தைக்கு அசாத்தியம் என்று எதுவும் இல்லை அல்லவா? எனில் அற்புதங்களை நிகழ்த்த தந்தை அவர்களும் மண்ணில் வேறொரு கொண்டு ஜனிக்க இயலுமா? இல்லை மகனே. ஜனனம் எடுப்பதன் பொருள் மானிட வாழ்க்கையை ஏற்பது. அவ்விதம் ஜனனம் எடுத்தால் மரணத்தை அரவணைப்பதை தவிர்க்க இயலாது. எனினும் உனது தந்தையோ சுயம்புவானவர், அழிவற்றவர், துவக்கமும் முடிவும் இல்லாதவர். அவர் ஜனனமற்றவர். ஜனன மரணத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். வாழ்க்கை சக்கரத்தில் உழலக்கூடியவர்கள் அல்ல. புரிந்ததா? ஆம், தந்தை அவதரிக்க மாட்டார் என்ற பொருளை மட்டும் உணர்ந்தேன். அதற்கான காரணம் எனக்கு விளங்கவில்லை. உகந்த வேளையில் நீயும் அதனை உணர இயலும் மகளே.